தேவன் தைரியம் உள்ளவர்களின் தேவன். எப்ப தேவன் உன் கண்ணுக்கு தெரிவார் தெரியுமா? நீ வாழ்க்கையில துணிச்சலா தைரியமா சில முடிவுகளை எடுக்கும் பொழுதுதான் கர்த்தர் முன்னாடி தோன்றும். கிருபாசன தந்தையில நெருங்கி சேருகிற தைரியம் எதனாலே உண்டானது என்றால், தேவன் அன்பானவர் என்பதை சிங்காசனத்தை விட்டு இறங்கி சிலுவைக்கு வந்து மரித்து, மகனே நீ கிட்ட வா, நான் உன் மேல அவ்வளவு அன்பா இருக்கிறேன் அப்படின்னு ஆண்டவர் அந்த வழியை திறந்து காண்பித்ததுனால அவருக்கு என்ன கெப்பாசிட்டி இருக்கு, உன்னை கொண்டு அவரால் என்ன செய்ய முடியும் அப்படின்றத வச்சுதான் தேவன் உன்னை பார்க்கிறாரு. கவனிக்கணும். இந்த உலகத்துல நிறைய பேரு என்ன நினைக்கிறாங்கன்னா, பிரதர் பைபிள்ல இருக்கிற மாதிரிலாம் வாழ முடியுமா? பிரதர் வாழ முடியும்ன்றதுனால தான் எழுதி வச்சிருக்கிறாரு. வாழ முடியாதுன்னா அவர் என்ன பண்ணிடுவாருன்னா, வாழ முடியாதுன்னு சொல்லிட்டு அவர் வேலையை பார்ப்பாரு. ஆனா வாழ்றது கொஞ்சம் கடினம். எல்லாம் கவனிங்க, வாழ்றது கொஞ்சம் கடினம். கொஞ்சம் நீங்க முயற்சி பண்ணுங்க. இன்னொரு பக்கம் ஆண்டவர் உங்களுக்கு உதவி செய்வார் அதன்படி வாழ்றதுக்கு. உங்களால முடிஞ்ச அளவுக்கு முயற்சியை நீங்க பண்ணுங்க. எந்த ஏரியாக்கள்ல முடியாதோ, நல்ல கவனிங்க, சில ஏரியாக்கள்ல நம்மளால முடியாது வாழவே. ஆமா, சில காரியங்கள்லாம் உங்களால செய்யவே முடியாது அதுல இருக்கிற மாதிரி. அப்ப முடியாத பகுதி வரும்போது அங்க நீங்க தேவனுடைய பலத்தை சார்ந்து கொள்ளுங்க, தேவனுடைய உதவியை நாடுங்க. ஆண்டவரே இந்த காரியத்தை நான் செய்ய முடியல, நீங்க நினைக்கிற மாதிரி இந்த காரியத்துல என்னால் நடக்க முடியல அப்படின்னா ஆண்டவர் உங்களுக்கு நம்முடைய பரிசுத்த ஆவியை கொடுத்திருக்கிறாரு. அதுக்கு தான் தேவ ஆவியானுடைய அபிஷேகம் இருக்கு, அதுக்கு தான் தேவனுடைய வார்த்தை இருக்குது. இதெல்லாம் என்ன பண்ணணும்னா உங்களை கொஞ்சம் பலப்படுத்தி, எது உங்களால முடியலையோ முடியாத ஏரியாக்கள்ல உங்களுக்கு நடக்கிறதுக்கு வேண்டிய சத்துவத்தையும் ஆற்றலையும் தேவனே உங்களுக்கு தந்து நடத்துவார். ஆமென். அல்லேலூயா. நல்லா சொல்ல மாட்டீங்களே. நமக்கு என்ன பிரச்சனைனா, நம்ம நிறைய நேரத்துல வேத வசனங்களை உற்று பார்க்காம நம்ம பக்கத்துல இருக்கிற அண்ணன்மாரை பார்த்து பழகிட்டோம். அவங்க எப்படி இருக்காங்க, இவங்க எப்படி இருக்காங்க, அவங்க கூட கிறிஸ்டியன் தான் பிரதர், அவங்க கூட கிறிஸ்டியன் தான், ஆனா அவங்க இதெல்லாம் பண்ணுவாங்க பிரதர், பண்ணுவாங்க, பைபிள்ல பண்ண சொல்லியிருக்கா? எங்க வீட்டாண்ட கிறிஸ்டியன் தான் பிரதர், ஆனா அவங்க வீட்டுல சீமந்தம்லாம் பண்றாங்க பிரதர். சீமந்தம் அவங்க வீட்டுல பண்றாங்க, பைபிள்ல யாரும் சீமந்தம் பண்ணாங்கன்னு இருக்குதா? ஒன்றும் சொல்ல மாட்டீங்களே. நிறைய பேருக்கு ஒரே குழப்பம். இந்தம்மா வேற இருக்கிறாங்க, ஜெயபிரதா இருக்கிறதையே நான் மறந்துட்டேன். சீமந்தம் அவங்க பண்றாங்க இவங்க பண்றாங்கல்ல, பைபிள்ல பண்றாங்கன்னு இருக்குதா? எங்க வீட்டில் பிரதர் அவங்க கிறிஸ்டியன் தான் பிரதர், அவங்க நல்லா அந்த மஞ்சள் நீராட்டு விழா பண்ணாங்க பிரதர். மஞ்சள் நீராட்டு விழா அவங்க பண்ணாங்க, பைபிள்ல இருக்குதா பண்ணணும்னு? இந்த மாதிரி சில நேரங்களில் சில நிகழ்வுகள்லாம் நம்ம ஆட்கள் பெருசாக தலையில் தூக்கி வச்சுட்டு எல்லாரும் மற்றவங்க என்ன செய்கிறாங்களோ அந்த மாதிரி நம்ம செஞ்சுட்டு போகணும் அப்படின்ற மாதிரி ஒரு மைண்ட் செட்டுக்குள்ளே வந்துட்டாங்க. நான் சொல்கிறேன், வேதம் என்ன சொல்லுதோ அதை நீங்கள் பார்த்துட்டு ஃபாலோ பண்ணிட்டு போயிட்டே இருங்க. சில நேரங்களில் சில ஆட்கள் சொல்லுவாங்க, இதுக்கு நாம் ஒரு நன்றி செலுத்தும் ஒரு கூட்டமாக தானே வைக்கிறோம் பிரதர், நம்ம இது ஒரு சடங்காக பண்ணலையே. நன்றி செலுத்தும் கூட்டமாக இருந்தால் நல்லது. உங்களோட நோக்கம் நல்லா இருந்தா, உங்க ஹார்ட் இருக்குல்ல, அதுல சரியான நோக்கம் இருந்தா ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிச்சிருவார். அவ்வளவுதான், அதுல ஒரு தீங்குமே கிடையாது. ஆண்டவர் உங்களை பார்ப்பாரு, உங்க இருதயத்தை பார்ப்பாரு. அதுல நோக்கம் நல்லதா இருந்துச்சுன்னா அந்த நோக்கத்தை பார்த்தோன்னே உங்களை பிளஸ் பண்ணிடுவார். இல்ல தப்பான நோக்கம் கிடையாது, இல்ல வேற எந்த அவங்க சுயத்தெல்லாம் அவங்க எதுவும் வெளிப்படுத்தல, வேண்டாத காரியம்லாம் ஒன்றும் இல்லை அப்படின்ற பார்த்தாலே கர்த்தர் உங்களை ஆசீர்வதிச்சிருவார். அப்ப நீ சத்தியத்திலே நடந்து கொள்ளுகிறாய் என்பதை மற்றவங்கெல்லாம் பார்க்குறாங்க. நான் சொல்றேன், முதல்ல நம்ம சத்தியத்தில் நடக்கிறோமா, என் ஆத்துமா சத்தியத்தில் நடக்குதா அப்படின்னு நீங்க பாருங்க. மற்றவங்களை பார்த்து நீங்க உங்களை பல நேரங்களில் குறைத்து கொள்ளாதீங்க. நீங்க 100 பேர் இருக்கிற இடத்துல இருந்தா, நான் மட்டும் தனியா தெரிவேன் பிரதர், அந்த 100 பேர் இருக்கிற இடத்துல நான் மட்டும் வசனத்தின்படி வாழணும்னு நினைச்சா தனியா தெரிவேன். தனியா தான் தெரிவிங்க. ஏன்னா பைபிள்ல இருக்கிற எல்லாரும் தனியா தான் தெரிஞ்சிருக்கிறாங்க. பிரைஸ் காட், அல்லேலூயா. ஆமா, ஒரு பெரிய சமுதாயத்துல ஒரு ஆபிரகாம் தான் தெரிகிறாரு, ஒரு பெரிய சமுதாயத்துல ஒரு தாவீது தான் தெரிகிறாரு.
ஒரு பெரிய சமுதாயத்துல ஒரு மோசே தான் தெரிகிறாரு, ஒரு யோசுவா தான் தெரிகிறாரு. அது போல நீங்க ஒரு பெரிய திரளான ஜனக்கூட்டத்துல நீங்க ஆண்டவரால பிரித்தெடுக்கப்பட்டவங்கன்னா நீங்க தனியா தான் தெரிவீங்க. ஆமா, நீங்க மற்றவங்களோட மிங்கிள் ஆக முடியாது. சத்தியத்துல நடக்கிறதுக்கு பாருப்பா. உன் ஆத்துமா மறுரூபமாக்கப்பட்டிருந்ததானால், உன் ஆத்துமா கர்த்தரோட இருக்கிற ஆத்துமானா, அந்த ஆத்துமா என்ன பண்ணும்னா சத்தியத்துல நடக்கிறதுக்கு சந்தோஷப்படும். வசனத்தின்படி வாழ்றதுல அது மன உற்சாகம் கொள்ளும். வசனத்துக்கு மாறாக ஒரு வாழ்க்கை வாழ அது விரும்பாது. வசனத்துக்கு மாறாக ஒரு வாழ்க்கை வாழுதுன்னா, அது எங்கேயாவது தவறுதுன்னா அது குத்தப்படும். ஐயோ நான் தவறுறேனே, நான் இப்படி இருக்கக்கூடாது அப்படின்னு அது குத்தப்படும், அது உணர்த்தும், அது கதறும், அது மனம் திரும்பும், அது வேதனை அடையும். பிரைஸ் காட், அல்லேலூயா. அதுதான் ஒரு தேவ பிள்ளையோட ஆத்துமா. நான் சொல்றேன், நீங்க சத்தியத்தில் நடந்து கொள்ளுகிறீர்களா என்பதை மாத்திரம் பாருங்க. உங்களுடைய ஆத்துமா மறுரூபமாகி இருந்தா, மனம் திரும்பி இருந்தா, இந்த ஆத்துமா நிச்சயமாகவே சத்தியத்தில் நடக்கிறதற்கு அது விருப்பமுள்ள ஒரு ஆத்துமாவாக இருக்கும். ஆமென். நான் சொல்றேன், எந்த ஆத்துமா சத்தியத்தில் நடக்கிறதுக்கு விரும்புதோ அது எல்லாவற்றிலும் வாழ்ந்து சுகமா இருக்கும். நீ வசனத்தின்படி வாழணும்னு நீ ஆசைப்படுறியா? வசனத்தின்படி தான் உன் வாழ்க்கை இருக்கா? அதை பார்த்துக்கங்க. இந்த உலகத்துல வேற எதுக்காகவும் ஆண்டவரை விட்டுறாதீங்க, வேற எதுக்காகவும் காம்ப்ரமைஸ் பண்ணிடாதீங்க. ஆண்டவருக்காக நீங்க நில்லுங்க, அது போதும். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். இரண்டாவதாக அங்கே சொல்லப்பட்டிருக்கிற காரியம் என்னன்னா, அந்த சகோதரர்கள் வந்து சொல்றாங்களாம், என்ன இவன் நடந்து கொள்றது மற்றவங்களுக்கு. பாருங்க, சகோதரர்கள் வந்து நீ சத்தியத்தில் நடந்து கொள்ளுகிறாய் என்று உன்னுடைய உண்மையை குறித்து சாட்சி கொடுத்த போது மிகவும் சந்தோஷப்பட்டேன். எப்படி? மற்றவங்க என்ன பண்றாங்க? சாட்சி கொடுக்கிறார்கள். யாரை பற்றி? இவரை பற்றி. மற்றவங்க சொல்றாங்க, இல்லங்க பிரதர் ஒரு உண்மையா செய்யறாரு பிரதர் அத, ஆனா உங்களை பற்றி எல்லாம் எனக்கு சாட்சிகள் வரும் அப்பப்போ. பிரைஸ் காட், அல்லேலூயா. நீங்க நினைக்காதீங்க உங்களை பத்தி எனக்கு எதுவுமே தெரியாதுன்னு. நீங்க சும்மா அப்படி உட்காந்துட்டு வேணா போயிடலாம், என்னை பார்க்காம என்னை பேசாம என்ன போயிடலாம். ஆனா உங்க மேல என் கண்ணு இருக்குதுன்றதை நீங்க மறந்துடக்கூடாது. அல்லேலூயா. ஆமா, அவரு எங்க, அவரு இங்க ஊர்லயே இல்லையே, அவருக்கு என்ன தெரியும்னு மட்டும் எப்பயாவது நினைச்சிடாதீங்க. அப்படி மட்டும் தயவு செஞ்சு நீங்க நினைச்சிட்டீங்கன்னா நீங்க ஏமாந்து போயிடுவீங்க. உங்களுடைய அசைவுகளை எல்லாம் அவர் அறிகிறார். அவருக்கு அடுத்ததா அறிஞ்சுக்கிறதுக்கு நானும் விரும்புவேன். பிரைஸ் காட், ஆமென். ஆமா, நீங்க என்னன்னா தில்லுமுள்ளு பண்றீங்க, உங்க பித்தலாட்டம் என்ன, இதெல்லாம் எனக்கு வந்துடும். அதனால நீங்க நினைச்சுக்காதீங்க, அதெல்லாம் வந்து அவர் ஏன் நம்மளை கேட்காம இருக்கிறாரு. கேட்காம தான் இருப்பேன். நான் கேட்டு என்ன பண்ண போறேன்? உன்னை நான் அடிக்கவா முடியும்? அது என் வேலை இல்லை. நீ திருந்தணும், அதுக்காக நான் ஜெபம் பண்ணுவேன். ஜெபம் பண்ணுவேன். ஆண்டவர் உனக்கு அப்படி அது எது சில காரியங்கள்லாம் உன்னால நீ அதை மேற்கொள்ளவே முடியலன்னா அதுக்கு வேண்டிய கிருபையை ஆண்டவர் தரட்டும்னு உனக்காக ஜெபம் பண்ணுவேன். நான் ஜெபம் பண்ணிட்டே இருப்பேன். கர்த்தர் உனக்கு உதவி செய்யட்டோன்னு ஜெபம் பண்றேன், அவ்வளவுதான். பிரைஸ் காட், ஆமென். அப்ப நம்முடைய உண்மையை குறித்து மற்றவங்க நம்மளை பற்றி சாட்சி சொல்லணும் நல்ல விதமா. உங்களை பற்றி நல்ல விதமா சாட்சி என் காதுக்கு வரமாட்டேங்குது, ரொம்ப வருத்தமா இருக்குது. பாருங்க, எப்பவுமே குறை சொல்ற ஆட்கள் இருக்கிறாங்க, அது ஒரு கேட்டகரி. இயேசு கிறிஸ்துவே குறை சொன்ன சமுதாயம் தான் இது. அதை நான் பெருசா எடுத்துக்கல. அதாவது சில ஆட்கள் எல்லாத்துக்குமே குறை சொல்லுவாங்க, அதை நம்ம பெருசா எடுத்துக்க மாட்டோம். சொல்லக்கூடிய ஆள் யாரு, யாரை பத்தி குறை சொல்றாங்க, இதுல எந்த அளவுக்கு உண்மைத்தன்மை இருக்குது அப்படின்றதெல்லாம் ஆராய்ந்து பார்க்கறதுக்கு எனக்கு முடியும். நான் சொல்லட்டுமா, உங்களை பத்திய நல்ல சாட்சி இருக்கா? உங்க வீட்டுல உங்களை பத்தி நல்ல சாட்சி கொடுக்குறாங்களாமா? நமக்கு நல்ல சாட்சியே இல்லைங்க. அட்லீஸ்ட் ஓரளவுக்கு நம்முடைய குடும்பத்தில், நம்முடைய சபையில் நாம் நடிக்காம இயல்பா இருக்கிறதுக்கு பழகும். நம்மளை பற்றி ஒரு நல்ல சாட்சியை கேட்பதற்கு ஆண்டவர் நமக்கு உதவி செய்வாராக.
ஆமென். ரொம்ப வருத்தமான ஒரு செய்தி. சில நேரங்களில் சகோதரர்கள் உங்க வேலைகள்ல நீங்க உண்மையா இல்லை, நீங்க செய்யற வேலைகள்ல நீங்க உண்மையா இருக்கிறது இல்லை. அதெல்லாம் வருத்தமா இருக்குங்க. நீங்க கிறிஸ்தவங்க, சபைக்கு போறவங்க, எவ்வளவு உண்மையா இருக்கணும் நீங்க. உலகத்துல இருக்கிற மனுஷங்களுக்கு அவ்வளவு உண்மைத்தன்மை இருக்குது. சில நேரத்துல கைகளின் பிரயாசத்துல அவ்வளவு உண்மையா இருக்கிறாங்க. நீங்க உங்க வேலை காரியங்கள் எல்லாம் உண்மையாவே இல்லையே, வருத்தமா இருக்க. பண விஷயங்கள்ல நீங்க உண்மையா இல்லையே, கொடுக்கல் வாங்கல் காரியத்துல உண்மையா இல்லையே. கொடுக்க முடியாத ஆளு எதுக்கியா கடன் வாங்குற நீ? ஆபத்து அவசரம்னா கடன் வாங்கினா அதை ஏற்ற நேரத்துல சொன்ன மாதிரி கண்ணியமா நாணயமா நம்ம திருப்பி செலுத்த தேவையில்லையா? சரி, செலுத்தவே முடியாத ஒரு சூழ்நிலை வந்தா திரும்பவும் அந்த நபரிடத்துல போய், ஐயா இந்த நாள்ல நான் தரேன்னு சொன்னேன், என்னால தர முடியாத ஒரு நிர்பந்தமான நிலை எனக்கு வந்துருச்சு, தயவு செஞ்சு மன்னிச்சுக்குங்க, அது 2 நாள்ல தரேன், 1 வாரத்துல தரேன், 1 மாசத்துல தரேன் அப்படின்னு திரும்பவும் போய் பார்த்து சொல்லணுமா இல்லையா? எதையுமே செய்யறதுல போன் போட்டா எடுக்கிறது இல்லை. இவன் நமக்கு செய்தி வருது, என்னையா விசுவாசி இவரு அப்படின்னு. அந்த மாதிரி விசுவாசியாவா நம்ம இருப்போம்? தயவு செய்து மற்றவர்களுக்கு மத்தியில கொஞ்சமாச்சு சாட்சி உள்ள வாழ்க்கை வாழ ஆண்டவர் நமக்கு கிருபை செய்வாராக. எல்லா நேரத்திலையும் எப்பொழுதும் குறை பாருங்க, நான் எல்லாரும் சொல்றதையும் எடுத்துக்க மாட்டேன், நல்லா நீங்க ஞாபகம் வச்சுங்க. குறை சொல்ற ஆட்கள் எப்பவுமே குறை சொல்றது, எல்லாரையுமே குறை சொல்றது, அந்த மாதிரி எல்லாம் கேட்டகரி இருக்கு. ஆனா சில ஆட்கள் சொன்னாங்கன்னா அது ரொம்ப கரெக்டா இருக்கும். நாம அப்படி ஒரு அவப்பெயர் உண்டாகாதபடி, நம் நிமித்தம் தேவனுடைய நாமம் தூஷிக்கப்படாதபடி நம்ம கொஞ்சம் ஜாக்கிரதையா இருந்தா நல்லது. பிரைஸ் காட். ஆமென். 3ஆவதாக நாம வேதத்துல வாசிக்கும் பொழுது அங்க அவரை பற்றி சொல்றாங்க, இவர் நீ சகோதரருக்கு செய்கிறத உண்மையாய் செய்கிறாய். எப்படி செய்கிறாய்? உண்மையாய் செய்கிறாய் அப்படின்னா இவர் சகோதரர்களுக்கு நிறைய உதவிகளை பண்றார். அவரை நம்ம ஊர்ல இருக்கிறான் பாருங்க, அவன் அண்ணன் தம்பிக்கே உதவி செய்ய மாட்டான், வேற விஷயம். கூட பிறந்த அண்ணன் தம்பிங்களையே ஒழுங்கா பார்க்க மாட்டான். அப்படி ஒரு கேட்டகரி எல்லாம் நமக்கு இல்லை இருக்குன்னு வைங்களேன். ஆனா இவர் இந்த காயும் இருக்கார் இல்லையா, இவர் சகோதரருக்கு, சகோதரர்னா அந்த அவருடைய சபையில இருக்கிற மக்களுக்கு, யாரெல்லாம் அவர் வீட்டுக்கு போறாங்களோ அவங்களெல்லாம் அவர் ஏற்றுக்கிட்டு அன்பா விசாரிச்சு அன்பா என்ன காரியங்களை கொடுக்கணும்னாலும் கொடுத்து உண்மையா செய்யறது. பாருங்க, நீங்க செய்யறத உண்மையா செய்யணும், உங்க மனம் மலர்ந்து செய்யணும். பிரைஸ் காட். ஆமென். சில ஆட்கள் செய்யும் போது அப்படியே சிரிச்சுக்கிட்டே செய்வாங்க, ஆனா பின்னாடி போயிட்டு தலைவலிங்க என்னங்க இது வந்துருச்சுங்க, என்ன பண்றது, செஞ்சு அனுப்புவோம். ஐயோ காலையில இன்னும் 2 நாள் எப்படி நான் பல்ல கடிச்சிட்டு ஓட்ட போறேன்னு தெரியல. அதனால உங்களோட வாழ்க்கையில நீங்க எதை செஞ்சாலும் உண்மையா செய்யுங்க. அப்படி நீங்க உண்மையா செய்றீங்கன்றதை யார் பார்ப்பானா? தேவன் பார்ப்பார். உன் கிரியையில என்ன கிரியை செஞ்சாலும். சில ஆட்கள் பாருங்களேன், சர்ச்சை பெருக்கிறத கூட சந்தோஷமா பெருக்க மாட்டாங்க, முறுமுறுத்துக்கிட்டே பெருக்குவாங்க. பார்த்துருக்கீங்களா? இந்த சர்ச்சில் எதுங்களுக்குமே பொறுப்பே கிடையாது, நானே எல்லா வேலையும் செய்ய வேண்டியதா இருக்குது. ஜெயாக்கா இல்லை இருந்திருந்தா நல்லா இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். சில நேரங்களில் நம்ம ஆட்கள் பாருங்க, ஒரு வேலையை செய்யறதுக்கே முறுமுறுக்கிற ஆட்கள்லாம் இருக்கிறாங்க. ஒரு வேலை 10 வேலையை என்ன அவங்க கையில் கொடுத்துட்டோன்னு வைங்க, அவ்வளோதான். தயவு செய்து நீங்க செய்யக்கூடிய எந்த ஒரு காரியத்தையும் முறுமுறுப்பு இல்லாம சலிப்பு இல்லாம உண்மையா செய்யறதுக்கு பாருங்க. ஒருத்தர்கிட்ட அன்பு செலுத்தினா உண்மையா செலுத்துங்க, பேசினா உண்மையா பேசுங்க, உங்க கிரியைகள்ல கொஞ்சம் உண்மை இருக்கட்டும். அடுத்தது, சகோதரருக்கு ஏன் அதை செய்யறாருன்னா சகோதரர்களை அவர் நேசிக்கிறதுனால செய்யறாரு. பாருங்க, 6வது வசனத்துல அவர்கள் உன்னுடைய அன்பை குறித்து சபைக்கு முன்பாக சாட்சி சொன்னார்கள்.
இவருடைய ஆத்துமா வாழ்றதுக்கு காரணம் என்னன்னா அன்பு, ரொம்ப அன்பு. எல்லாரையும் அவ்வளவு நேசிக்கிறார், எல்லாரையும் நேசிச்சு எல்லாரையும் ஏற்றுக்கொண்டு எல்லாரையும் அன்பா விசாரித்து வழிவிட்டு அனுப்புறாரு. அன்பான மனுஷன். நம்ம அன்பு எப்படி தெரியுமா இருக்கு? எது வரைக்கும் தெரியுமா அன்பு? நமக்கு உதடு அளவு தான். இதை தாண்டி அன்பு உள்ள இறங்கவே மாட்டேங்குது. 10 ரூபாவை கூட பிறந்தவனுக்காக விட்டு கொடுக்க மாட்டான். வெறும் 10 ரூபாய். அது உண்டு, இது எந்த. உன்னோடது என்னோடது, இப்படிதான் நம்ம வாழ்க்கையே ஓடுது. நான் சொல்றேன், அன்பு உங்க இருதயத்தை ஆக்கிரமிக்கட்டும். இவன் கூட பிறந்தவங்க கிட்ட இல்ல, சபையில் இருக்கிற எல்லார்கிட்டையும் அவ்வளவு அன்பு, அவ்வளவு அன்பா இருக்கிறான். உண்மையா இந்த பாருங்களேன், நம்ம ஆட்கள் கூட அன்பா இருக்கிற மாதிரி ஆக்ட் பண்றான் நிறைய பேர். நான்லாம் அப்படி எவ்வளவு பேரை பார்த்துருக்கேன் தெரியுமா? அப்படி பார்த்தாலே அப்படியே பேசுறதெல்லாம் அன்பா பொழியுது. உள்ளத்துக்குள்ள அவ்வளவும் வஞ்சகமான காரியங்கள், தவறான எண்ணங்களை வச்சுக்கிட்டு பேசுற ஆட்கள். உண்மையாகவே அன்பு செலுத்துகிற சிலர் இருக்கிறாங்க, அவங்களுக்காக நன்றி. ஆமேன். ஆமா, உள்ளத்துக்குள்ள அன்பு, எல்லாரையும் நேசிக்கிற அந்த தன்மை, இதெல்லாம் மறுரூபமாக்கப்பட்ட ஆத்மாவுக்கான அடையாளங்கள். நல்லா கவனிங்க. நம்பர் 1 சத்தியத்துல நடக்கிறது. நம்பர் 2 எந்த காரியத்தை செஞ்சாலும் அதுல உண்மையா செய்யறது, முறுமுறுப்பு இல்லாம கசப்பு இல்லாம செய்யறது. 3ஆவதாக என்ன பண்றாரு? அவரு சகோதரரை நேசிக்கிறாரு, சகோதரத்துல அன்பா இருக்கிறார், சாட்சியா இருக்கிறார். கடைசியா ஒரு காரியத்தை நான் உங்களுக்கு சொல்லிடுறேன், அதை சொல்லிட்டு நான் முடிக்க விரும்புறேன். கவனிங்க, 10வது வசனத்துல, ஆனபடியால் நான் வந்தால் அவன் எங்களுக்கு விரோதமாய் பொல்லாத வார்த்தைகளை அழைப்பி செய்து வருகிற கிரியைகளை நினைத்துக் கொள்வேன். அவன் இப்படி செய்து வருவது போதாமல் தான் சகோதரரை ஏற்றுக்கொள்ளாமல் இருக்கிறதும் அன்றி ஏற்றுக்கொள்ள மனதாய் இருக்கிறவர்களையும் தடை செய்து சபைக்கு புறம்பே தள்ளுகிறான். பிரியமானவனே, நீ தீமையை பின்பற்றாமல் நன்மையானதை பின்பற்று அப்படின்னு சொல்றார். இதுதான் கடைசியான காரியம். உங்க ஆத்துமா நல்லா வாழணும்னா ரொம்ப முக்கியமான விஷயம் இது. இதுதான் ஃபைனல் சொல்லி நான் முடிச்சிடுறேன். நீங்க சரியான ஒரு சபைக்கு போகணும், சரியான ஒரு ஆளை நீங்க பின்பற்றணும். இன்னைக்கு நிறைய பேரு என்ன பண்றாங்க அப்படின்னா, எங்கெங்கேயோ அலைந்து திரிகிறார்கள், எங்கெங்கேயோ அலைஞ்சு திரிகிறாங்க. அவங்களுக்கு ஒரு பக்கம் சத்தியத்தின் மேல வாஞ்சை இருக்குது, அந்த சத்தியத்துக்காக அலைந்து தேடும் போது என்ன ஆயிடுறாங்கன்னா டைவர்ட் ஆயிடுறாங்க, தப்பான ஒரு பாதையில போயிடுறாங்க. சரியானதை அவங்களால கண்டுபிடிக்கவே முடியல. சரியானதை கண்டுபிடிக்கணுங்க. வேதம் சொல்லுகிறது, எரேமியா 6:16 என்று நினைக்கிறேன், வழிகளிலே நின்று பூர்வ பாதைகள் எவைகள் என்று கேட்டு விசாரித்து அறிந்து. இது சும்மா சாதாரணமா கிடைக்காது. நீங்க நிறைய வழி இருக்கு, இன்னைக்கு சர்ச்சஸ் நிறைய இருக்கு, ஏராளமான உபதேசங்கள். எல்லா உபதேசங்களும் நம்மளை நித்தியத்துக்கு நேரா நடத்துறது இல்ல, எல்லா உபதேசங்களும் நம்மளை இளைப்பாறுதலுக்கு நேரா நடத்துறது இல்ல. அப்ப இந்த வழிகள்ல நின்று கொஞ்சம் என்ன பண்ணணுமா, கேட்டு விசாரிக்கணும். கொஞ்சம் கேட்டு விசாரிக்கணும். என்ன கேட்கணும், என்ன விசாரிக்கணும்? பூர்வ பாதைகள் எவைகள் என்று, பூர்வ பாதைகள் எவைகள் என்று கேட்டு விசாரித்தறிந்து. பூர்வ பாதைகள்னா எங்களுடைய அப்போஸ்தலர்கள் எதிலே நடந்தார்கள், எங்களுடைய முற்பிதாக்கள் எதிலே நடந்தார்கள், தேவனுக்கு பயந்து நடந்த அவருடைய வழிகள் எது அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணணும்னா கேட்கணும். கொஞ்சம் ஒரு காரியத்தை, ஒரு பிரசங்கத்தை நம்ம கேட்கிறோம்னா, இந்த பிரசங்கத்தை இயேசு கிறிஸ்து தொண்ட வாழ்க்கையில பிரசங்கித்தாரா, அப்போஸ்தலர்கள் இதை பிரசங்கித்தாங்களா, இதெல்லாம் உங்களோட வாழ்க்கையில இருந்ததா அப்படின்னு கொஞ்சம் விசாரித்து அறியணும். இயேசு கிறிஸ்து சொல்லாதத, அப்போஸ்தலர்கள் செய்யாதத இன்றைக்கு நாம் என்ன பண்ணக்கூடாது, சபையில செய்யக்கூடாது. பிரைஸ் காட், அல்லேலூயா. நான் சொல்றது உங்களுக்கு புரியுது தானே? இயேசு கிறிஸ்து சொல்லாதத, அப்போஸ்தலர்கள் தங்களுடைய வாழ்க்கையில பின்பற்றாதத நாம நம்முடைய வாழ்க்கையில செய்யவே கூடாது. ஜாக்கிரதையா இருங்க. பிரைஸ் காட், அல்லேலூயா. அப்ப பூர்வ பாதைகள் எது என்று கேட்டு விசாரித்தறிந்து. நல்ல கவனிங்க, எனக்கு ஒரு காரியம் ஞாபகம் வருது. ஒரு முறை வெளிநாட்டுல ஒரு பெரிய மீட்டிங் ஒன்று ஆர்கனைஸ் பண்ணியிருந்தாங்களாம். அந்த மீட்டிங்ல மறைந்த முன்னாள் சுவிசேஷகர் பண்டிதர் பில்லி கிரஹாம் அவர்களை பிரசங்கிக்கும்படி அழைத்தார்களாம்.
அந்த பில்லி கிரஹாம் அவர்கள் அந்த கூட்டத்தில், பில்லி கிரஹாம் எப்பவுமே அவருடைய பாணி என்னன்னா ரொம்ப எளிமையாக சுவிசேஷத்தை புரியுற மாதிரி சொல்லிடுவார். ரொம்ப சிம்பிளா இருக்கும். நீங்க அவர் பிரசங்கம்லாம் நீங்க நினைக்கிற மாதிரி ரொம்ப, நீங்க எப்படி சொல்றது, நம்ம ஆட்கள் ஆவிக்குரிய மக்கள் அவர் சத்தியம் ஆழமா இருந்ததுங்க. ஆழமான சத்தியம்லாம் பில்லி கிரஹாமுக்கு பேச தெரியாது. உங்க பாணியில சொல்லணும்னா அவர் என்ன சொல்லுவார்னா, இருக்கிற மாதிரி அப்படியே சொல்லுவார். மனம் திரும்புங்க, இயேசு கிறிஸ்துவின் ரத்தத்தினால பாவ மன்னிப்பு உண்டாகும், நித்திய ஜீவன் அவர் தருவார். இது அவருடைய சுவிசேஷத்துல எப்பவுமே இருக்கும். பாவத்தினுடைய விளைவு இயேசு கிறிஸ்துடைய ரத்தத்தினால உண்டான மீட்பை ரொம்ப தெளிவா பில்லி கிரஹாம் சொல்லுவார். இப்படி பிரசங்கம் பண்ணி ஜனங்கள் எல்லாம் ஆல்டர் கால் கொடுத்து அந்த கன்வென்ஷன்லாம் முடிஞ்சிடுச்சு. அந்த கன்வென்ஷன் முடிச்ச உடனே அந்த கூட்டத்தை நடத்தின ஆட்கள் என்ன பண்றாங்கன்னா, பில்லி கிரஹாம் கிட்ட வந்து ஒரு காரியத்தை அவங்க பேசிக்கிறாங்க. என்ன பேசுறாங்கன்னா, என்னங்க பில்லி கிரஹாம் இப்படி பேசிட்டாரு, அவர் பிரசங்கம் பண்ண பிரசங்கத்துல இந்த ஜனங்களுக்கு திருப்தி இல்லை, அந்த ஆர்கனைசர்ஸ்க்கு திருப்தி இல்லை. அவர் ஏன் இப்படி பிரசங்கம் பண்ணிட்டாரு? அவருக்கு நல்ல இன்னும் எழுப்புதலான செய்தியை பேசியிருப்பார்னு பார்த்தோமே, ஜனங்களை பூஸ்ட் பண்ணி நல்லா அவங்கள முன்னோக்கி செல்ற மாதிரி ஏதாவது பிரசங்கிப்பார்னு நம்ம எதிர்பார்த்தோம். அவர் ஜனங்களை பூஸ்ட் பண்ணாம பின்னோக்கி தள்ளுற மாதிரி பிரசங்கம் பண்றாரு. எப்ப பாரு மனம் திரும்புதல், பாவ மன்னிப்பு, ரட்சிப்புன்னு அதையே சொல்லிட்டு இருக்கிறாரு. பின்னோக்கி தள்ளுற மாதிரி பிரசங்கம் பண்றாரு, முன்னோக்கி தள்ளுற மாதிரி பிரசங்கம் பண்ணணும் இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க பேசிக்கிறாங்க. அதை பேசிக்கிட்டு பில்லி கிரஹாம் கிட்ட, இதை நாங்கள் சொல்லியே தீர்வோங்க, அவர் பண்றது எங்களுக்கு கொஞ்சம் மனஸ்தாபமா இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு கடைசியா அந்த மீட்டிங்லாம் முடிஞ்ச பிறகு பில்லி கிரஹாமை வழிவிட்டு அனுப்பும் போது அவங்கள வந்து பார்த்து பேசுறாங்க. ஐயா, எங்களுக்கு ஒரு சின்ன வருத்தம் இருக்கிறது இந்த கூட்டத்தில். என்னங்க சொல்லுங்க. இல்லை, நாங்கள் உங்களை இந்த மீட்டிங்கை புக் பண்ணும் போது நீங்கள் நல்ல ஒரு எழுப்புதலான செய்தியை பிரசங்கித்து ஜனங்களை வந்து முன்னோக்கி தள்ளுவதற்கு நீங்கள் ஏதாவது செய்தியை பிரசங்கிப்பீங்கன்னு நாங்கள் எதிர்பார்த்தோம். ஆனால் நீங்கள் அவங்கள 100 வருஷம் பின்னாடி தள்ளுறதுக்கு ஏற்ற பிரசங்கத்தை பண்ணிட்டீங்க, 100 வருஷம் பின்னாடி தள்ளிட்டீங்க, ஏன் இந்த மாதிரி பண்ணீங்க அப்படின்னு அவர் கேட்குறாங்க. அப்போ பில்லி கிரஹாம் என்ன பதில் சொல்கிறாரு அப்படின்னா, பிரதர் சாரி, தயவு செஞ்சு மன்னிச்சிடுங்க, நான் வந்து உங்களுடைய எதிர்பார்ப்பை நிறைவு செய்யாததற்காக என்னை மன்னியுங்கள். இன்னொரு தவறுக்காக நான் வருந்துகிறேன். நான் என்ன தப்பு பண்ணிட்டேன்னா, நான் இந்த ஜனங்களை 2000 வருஷம் பின்னோக்கி தள்ளணும்னு நினைச்சேன். ஆனா இப்பதான் எனக்கு தெரியுது நான் 100 வருஷம் தான் பின்னாடி தள்ளி இருக்கிறேன்னு. விளங்குச்சா உங்களுக்கு? நான் 100 வருஷம் தான் பின்னாடி தள்ளி இருக்கிறேன், என்னை தயவு செஞ்சு மன்னிச்சிருங்க. அடுத்த முறை எங்கேயாவது நான் பேசும்பொழுது ஜனங்களை மீண்டும் 2000 வருஷம் பின்னாடி தள்ளுவதற்குத்தான் நான் பிரசங்கிக்க விரும்புகிறேன். ஆதி அப்போஸ்தல காலத்திலே நடந்ததான எழுப்புதலும், அப்போஸ்தல காலத்திலே இருந்ததான விசுவாச மக்கள் வாழ்க்கை போன்ற வாழ்க்கையும் இவர்களுக்கு உண்டாகும்படி நான் பிரசங்கிக்க விரும்புகிறேன் பில்லி கிரஹாம் சொன்னார். பிரைஸ் காட், ஆமென். அப்ப நம்முடைய பிரசங்கம் என்ன பண்ணுதுன்னா, உங்களை ஃபார்வர்ட் பண்றது கிடையாது, பேக்வர்ட் பண்றதுக்கு தான். கவனிங்க, உங்களை பின்னோக்கி இழுத்து செல்ல, எங்க வரைக்கும்? பூர்வ பாதைக்கு. அப்போஸ்தலர்கள் எந்த வழியில நடந்தாங்களோ அந்த வழியில கொண்டு போய் விடுறதுக்கு தான் பிரசங்கிக்கணும். கவனிங்க, அதுல நல்ல வழி எது என்று பார்த்து அதிலே நடவுங்கள், நடவுங்கள். அப்பொழுது உங்க ஆத்துமாவுக்கு என்ன கிடைக்கும்? இளைப்பாறுதல் கிடைக்கும். அப்ப நிறைய வழி இருக்கு பிரதர், நல்ல வழியை தேடி கண்டுபிடிக்க வேண்டியது உங்க வேலை. நல்ல சபை எதுன்னு தேடி கண்டுபிடிக்க வேண்டியது உங்களோட வேலை. ஆமா, நல்ல மேய்ப்பன் யாருன்னு தேடி கண்டுபிடிக்க வேண்டியது உங்களோட வேலை. பார்த்துக்க பாருங்க, சில ஆட்கள் என்ன பண்றாங்களாம், இந்த நல்ல மேய்ப்பர்களை பற்றி அவதூறான செய்திகளை போடுறாங்க. நல்ல ஊழியக்காரங்களையே தப்பா பேசுற ஆட்கள் இருக்கிறாங்க. அதைத்தாங்க சொல்றாரு 3 யோவான்ல. இங்க ஒரு ஆள் இருக்கிறார், அந்த ஆள் பேர் என்னன்னா, ஒன்பதாவது வசனம், நான் சபைக்கு எழுதினேன், ஆனாலும் அவர்களில் முதன்மையாயிருக்க விரும்புகிற தியோத்திரேப்பு எங்களை ஏற்றுக்கொள்ளவில்லை. அண்டர்லைன் பண்ணிடுங்க அந்த வார்த்தைய, தியோத்திரேப்பு எங்களை ஏற்றுக்கொள்ளவில்லை. அவர் பேர் என்ன? தூக்கம் வர்றதுனால எழுத முடியல இப்ப. தியோத்திரேப்பு எங்களை என்ன பண்ணல? ஏற்றுக்கொள்ளவில்லை. நல்லா கவனிங்க, இந்த தியோத்திரேப்பு யாரை ஏற்றுக்கொள்ளலையா? அப்போஸ்தலனாகிய யோவானை ஏற்றுக்கொள்ளல. இந்த அப்போஸ்தலனை யாராவது
இந்த அப்போஸ்தலனை மறுதலிக்க முடியுமா? இயேசு கிறிஸ்துவோட மார்பிலேயே சாஞ்சுக்கிட்டு இருந்தாலும் அவருக்கு பேரு அன்பின் அப்போஸ்தலன் பேரு. இயேசு கிறிஸ்துவோட அன்பின் அப்போஸ்தலன், ரொம்ப செல்லம். இவர் தான் இருக்கிறதுலயே வயசு கம்மி. இயேசு கிறிஸ்துவோட 12 சீஷர்கள்ல வயது குறைவானவர் இந்த அப்போஸ்தலர் தான். இவரை ஏற்றுக்கல. ஏன் ஏற்றுக்கலையா? ஏன் இந்த யோவானை அவங்களுக்கு பிடிக்கல? ஏன் பிடிக்கலன்னா அவங்களுக்கு என்ன ஆசை? முதன்மையாய் இருக்க விருப்பம். எப்படி? நல்லா கவனிக்கணும். யார் ஒருத்தர் தலைவராய் இருக்க விரும்புவாரோ அவரு நல்ல தலைவர்களை குறை சொல்லிட்டு வெளியே போயிடுவாரு. பிரைஸ் காட், அல்லேலூயா. இந்த யோவானை ஏன் தியோத்திரேப்பு ஏற்றுக்கொள்ளல அப்படின்றதுக்கான காரணத்தை நீங்க பாத்தீங்கன்னா, அவனுக்கு முதன்மையா இருக்க விருப்பம், லீடர்ஷிப் மேல அவனுக்கு விருப்பம், தலைமைத்துவத்துல அவனுக்கு விருப்பம். அப்ப அந்த தலைமைத்துவத்துல விரும்பினதுனாலதான் அவன் என்ன பண்ணிட்டானா, இவர் வேணாம், இவர் தப்பு அப்படின்னு சொல்லிடுறான். அவர் தப்புன்னு சொன்னது மாத்திரம் இல்ல, அடுத்த வார்த்தை சொல்றது என்ன சொல்ல தெரியுமா? அவன் எங்களை ஏற்றுக்கொள்ளல, அது பிரச்சனை கிடையாது. ஏற்றுக்கொள்ள மனதா இருக்கிறவர்களையும் என்ன பண்றானா? தடை செய்து சபைக்கு புறம்பாக்குகிறான். அப்ப நல்ல நல்ல தலைவர்களை பற்றி, நல்ல நல்ல ஊழியர்களை பற்றி அவதூறான செய்திகளை பரப்பி கெட்ட கெட்ட காரியங்களை சொல்லி அவங்கள சபையை விட்டு புறம்பாக்குறான், சபையை விட்டு வெளியே அனுப்பிச்சிடுறான். அவங்க அந்த சர்ச்சில் இருந்து வெளியே போயிடுறாங்க. ஏன்னா ஊழியக்காரை பற்றி அவதூறான செய்திகளை கேட்ட உடனே அவங்க என்ன பண்ணிடுறாங்க? சபைக்கு புறம்பா போயிடுறாங்க. கவனிங்க, உங்கள யாருக்காவது இந்த யூடியூப்ல மெசேஜ் எல்லாம் பார்க்குற பழக்கம்லாம் இருந்துச்சுன்னா, நல்ல மெசேஜ் எதுன்னு பார்க்கணும், எது ஆவிக்குரிய மெசேஜ்னு பார்க்கணும். நிறைய குப்பைகள்லாம் வருது. யூடியூப்னு ஒன்று இருந்து, ஒரு ஃபோன் இருந்தால் போதும், வெறும் குப்பையா போட்டு தள்ளுறதுக்கெல்லாம் ஆள் தயாரா இருக்கிறான். வசனம் தெரியாம, வசனத்துக்கு விளக்கம் தெரியாம. அதனால பெரிய தலைவர்களை, மூத்த ஊழியர்களெல்லாம் அவதூறா பேசுறதுக்கு இன்னைக்கு ஆட்களுக்கு தெய்வ பயம் இல்லாம போயிடுச்சு. துணிகரமா பேசுறான். அதெல்லாம் கேட்டு நாம வழி விலகி போயிடக்கூடாது, ஜாக்கிரதையா இருக்கணும். பிரைஸ் காட், அல்லேலூயா. ஆமா. அப்புறம் நீங்க சபை உங்களுக்கு பிடிக்காது, எந்த ஊழியக்காரரும் உங்களுக்கு பிடிக்காது, எந்த ஊழியக்காரரும் சரியில்லை பிரதர் அப்படின்னு ரொம்ப ஈஸியா என்ன பண்ணிடுவீங்க? வாயை திறந்து சொல்லிடுவீங்க, எந்த சபையும் சரியில்லை பிரதர். நான் அன்பாய் சொல்லுகிறேன், எந்த சபையும் சரியில்லை என்று சொல்லக்கூடிய அன்பு சகோதர சகோதரர்களே, நீங்கள் ஒரு நல்ல சபையை உருவாக்குங்கள். ஆண்டவர் உங்களுக்கு அதுக்கு கிருபை தருவாராக. எந்த சர்ச்சும் சரி கிடையாது, எந்த பாஸ்டரும் சரி கிடையாது. சரி, நீங்க ஒரு நல்ல பாஸ்டரா இருந்து மிகப்பெரிய ஒரு நல்ல சபையை உருவாக்கி அநேகரை பரலோகத்துக்கு அழைத்து கொண்டு போங்கள். ஆண்டவர் உங்களுக்கு அதுக்கு கிருபை தரட்டும். நாங்களும் அதுக்காக ஜெபம் பண்றோம். அல்லேலூயா. ஆமா. ஆகவே உங்களை டைவர்ட் பண்ணக்கூடிய ஆட்கள் இருப்பாங்க. சில நேரத்தில் நம்ம கிட்ட நேரடியா பேசி நம்மளை டைவர்ட் பண்ணுவாங்க. இன்னைக்கு நேரடியாலாம் பேச தேவையில்ல. எவனோ எங்கேயோ இருந்து ஒரு வீடியோ போட்டா போதும், அந்த வீடியோவை பார்த்துட்டு நம்ம என்ன ஆயிடுவோம்? டைவர்ட் ஆயிடுவோம். எவன் எதை சொன்னாலும் கேட்டுக்கிட்டு அதை நம்பிடுவோம். இப்பொருள் யார் யார் வாய் கேட்பினும் அப்பொருள் மெய்ப்பொருள் காண்பது அறிவு. சில ஆட்கள் எனக்கு நினைச்சா அப்படி கோபமா வருது. சில ஆட்கள்லாம் எதையுமே கவனிக்கிறது இல்லை, பைபிளை வாசிக்கும் பொழுதும் தெரியறதும் கிடையாது. என்ன வேணா வாய்க்கு வந்த மாதிரி பேசுறது. ஒரு சிஸ்டர் என்கிட்ட கேட்டாங்க போன் பண்ணி, பாஸ்டர் மெல்கிசேதேக்கு அப்பா யார் தெரியுமா அப்படின்னாங்க. எனக்கு அந்த அளவுக்கு தெரியாதுமா அப்படின்னு. இல்லை, மெல்கிசேதேக்கு அப்பா வந்து சேம்னு ஒருத்தர் இருக்கிறார். சேம்னா யார் தெரியுமா உங்களுக்கு? நோவாவோட பையன். அவர் தான் வந்து மெல்கிசேதேக்கு அப்பா அப்படின்னு எனக்கு வந்து ஒரு சிஸ்டர் சொன்னாங்க அப்படின்னு. அப்ப நான் சொன்னேன், எனக்கு அந்த அளவுக்கு தெரியாது. ஒருவேளை அந்த சிஸ்டருக்கு யார் அந்த மாதிரி அவங்க ஏதாவது கேட்டிருப்பாங்க, அந்த மாதிரி வெளிப்பாடை யாராவது பிரசங்கிச்சிருப்பாங்க. அவங்க பிரசங்கத்தை கேட்டு
அவங்க வந்து அந்த மாதிரி சொல்லலாம், நமக்கு அந்த அளவுக்கு தெரியாது அப்படின்னு சொல்லிட்டு நான் தான் கொஞ்சம் நமக்கு வாய் துருத்துருன்னு இருக்குமே, அதனால் நான் அவங்களுக்கு வேற மாதிரி பதில் சொன்னேன். என்ன சொன்னா, இந்த எபிரேயர் நிருபத்தினுடைய ஆசிரியர் இருக்கிறாரு, அவர் வீட்டுக்கு பக்கத்து வீட்டுக்காரராக இருப்பாங்க அவங்க, இல்லைன்னா அவங்களுக்கு ரொம்ப க்ளோஸ் ரிலேஷனாக இருப்பாங்க. ஏன்னா நிருபத்தில் வெளிப்படுத்தாததெல்லாம் அவங்களுக்கு வெளிப்படுத்தி இருக்கிறாங்கன்னா, ஏன்னா நிருபம் என்ன சொல்லுதுன்னா, இந்த மெல்கிசேதேக்கு தாய் தகப்பன் இல்லாதவன், மெல்கிசேதேக்கு அப்பா அம்மா கிடையாது, வம்ச வரலாறு கிடையாது, பிறப்பு இறப்பு தெரியாது, நாட்களின் துவக்கமும் ஜீவனின் முடிவும் தெரியாது. இவங்க இந்த எபிரேய நிருபத்தினுடைய ஆசிரியருக்கு தெரியாத ஒரு விஷயம் அந்த ஒரு சிஸ்டருக்கு தெரிஞ்சிருக்குது. அப்படின்னா புரிஞ்சுங்க, அவங்கள விட இவங்க பெரிய வெளிப்பாடு பெற்றவங்க. அது மாதிரி நிறைய வெளிப்பாடு பெற்றவங்களாம் இருப்பாங்க. அதெல்லாம் கேட்டுட்டு பின்மாறி போயிடக்கூடாது. ஓவரா அறிவு நிரம்பி வழிஞ்சு காது வழியா வழிகிற ஆட்கள்லாம் இருக்கிறான் ரொம்ப உலகத்துல. அதெல்லாம் வேணாம். கேட்டது வரைக்கும் வசனத்தின்படி வாழ்றதுக்கு ஒப்பு கொடுங்க. கிருபை கேளுங்க. ஆண்டவரே கீழ்ப்படிய உதவி செய்யுங்க, உண்மையா இருக்க உதவி செய்யுங்க, சத்தியத்தில் நடக்க உதவி செய்யுங்கன்னு சொல்லி கேளுங்க. வேண்டாத ஆட்களை ஃபாலோ பண்ணாதீங்க. தப்பான நபர்களை ஒரு நாளும் ஃபாலோ பண்ணக்கூடாது. தேவையில்லாத மெசேஜஸை ஒரு நாளும் கேட்கக்கூடாது. யூடியூப்ல 100 மெசேஜ் வரும், ஃபேஸ்புக்கில் 100 மெசேஜ் வரும், எல்லாத்தையும் உட்காந்து கேட்டுக்கிட்டு இருக்காது. இந்த வாரம் கேட்குற மெசேஜுக்கு கீழ்ப்படியறதுக்கு உன்னை ஒப்பு கொடுத்து ஜெபம் பண்ணு. சரியான நபர்களை ஃபாலோ பண்ணு, சரியான சபைக்கு போ, சரியான ஊழியர்களோட இரு. அப்பதான் உன் ஆத்துமாவுக்கு இளைப்பாறுதல் கிடைக்கும். பூர்வ பாதை என்னதுன்னு பார்த்து கேட்டு அறிஞ்சு நல்ல வழியில நடக்கிறதுக்கு உன்னை ஒப்பு கொடு. அன்றைக்கு அதைத்தான் அவர் சொல்றாரு, உன் ஆத்துமா அப்பதான் வாழும். நல்ல சபையில் இருந்தா தான் ஆத்துமா வாழும், இல்லைன்னா வாழாது. நல்ல உபதேசம் கேட்டா தான், நல்ல வசனம் கேட்டா தான் ஆத்துமா வாழும், இல்லைன்னா வாழாது. ஆண்டவர் உங்களுக்கு கிருபை செய்வாராக. பிரியமானவனே, உன் ஆத்துமா வாழ்கிறது போல நீங்கள் எல்லாவற்றிலும் வாழ்ந்து சுகமாயிருக்க வேண்டும் என்று நான் உங்களை வாழ்த்துறேன், ஆசீர்வதிக்கிறேன், அதுக்காக ஜெபிக்கிறேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆராதனை நேரங்கள்: ஞாயிறு காலை 7 மணி, மாலை 6:30 மணி. எங்களை தொடர்பு கொள்ள வேண்டிய தொலைபேசி எண்கள் 92-831-6062, 98-406-7235. எங்களை தொடர்பு கொள்ள வேண்டிய முகவரி: அகாப்பே சபை, எண் 189, EH ரோட், கொருக்குப்பேட்டை, சென்னை 6,21,000.